Taste the Daily. நியூஸ் ஜே நேயர்களுக்கு வணக்கம். சொல்லியடி நிகழ்ச்சிக்குள் வரவேற்கின்றோம். இன்றைய சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திருமதி சத்யா அவர்கள். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். இப்போ பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சி காலத்தில் இந்த 4.5 ஆண்டு காலத்தில் எல்லா துறையிலும் ஊழல் என்பது மன்றி கிடக்கின்றது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா மாநகராட்சியில் பார்த்தீங்கன்னா அங்கே நடக்கக்கூடிய நிகழ்வுகள், அதாவது குறிப்பாக பார்த்தீங்கன்னா குடிநீர் வாரியம், அதில் கூட கிட்டத்தட்ட 100 கோடி ரூபா ஊழல் நடந்ததாக ஒரு செய்தி வெளிவந்திருக்குது. அதை எப்படி பார்க்குறீங்க மேடம்? திமுகனாலே ஊழல் தான், அதை நீங்களே சொல்லிட்டீங்க. அது இல்லாமல் ஒவ்வொரு நிர்வாகத்துலேயுமே ஒவ்வொரு துறையிலையுமே கண்டிப்பாக ஊழல் செய்யலைன்னா அது திமுக கிடையாது. ஏன்னா அவங்க வர்றதே ஆட்சிக்கு அதுக்கு தான் இல்லையா. அந்த குடிநீர் அவங்க டெண்டர் எடுக்கிறவங்களுக்கு யார் கொடுக்கறது? டெண்டரு எல்லாமே இவங்க ஆளுங்க தான் கொடுக்கறது இல்லையா. அப்போது அந்த சாலை துண்டிப்பு கட்டணம் கொடுக்கலன்னா அதை யார் கலெக்ட் பண்ணணும்? அது எப்படி 100 கோடி வரைக்கும் அவங்க விட்டு வைப்பாங்க? ஒரு மாநகராட்சிக்கு 100 கோடி இழப்பு வருதுன்னா அதுக்கு காரணமும் கண்டிப்பாக நம்மளுடைய திமுக அரசு தான் காரணம். ஏன்னா இவங்க தான் அது டெண்டர் கொடுத்தது. இவங்க தெரியாமல், யாரும் தெரியாமல் கொடுக்க போகிறது கிடையாது. ஒவ்வொரு இதுலேயுமே இதே சாதாரணமாக நம்ம ஒரு ஈபி கட்டலைன்னா என்ன பண்ணுறாங்க, வீடு தேடி கண்டிப்பாக அதுக்கான ஒரு இது எடுக்கிறாங்க, ஆக்ஷன் எடுக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி 100 கோடி வரைக்கும் இவங்க விட்டுட்டு இருப்பாங்க? அதனால் இதுக்கு எல்லாமே காரணம் திமுக தான். அந்த டெண்டர் எடுக்கிறவங்களும் அவங்க ஆட்கள் தான். அதனால் நீங்கள் கவலையே பட வேணாம். இந்த திமுகனாலே இதுதான் அவங்களுடைய வேலையே. இப்போ பார்த்தீங்கன்னா மாநகராட்சியில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ இந்த குறிப்பிட்ட அந்த 200 வார்டுலேயும் தொடர்ந்து ஊழல். இப்போ பார்த்தீங்கன்னா மேயர் அவர்கள் அவங்க செயல்பாட்டிலே பல்வேறு குற்றங்கள் இருக்கின்றது. கிட்டத்தட்ட 4000 கோடி ரூபாய் அந்த மழைநீர் நாங்கள் வடிகால் வாரியத்தை செலவு பண்ணியிருக்கோம்னு சொன்னாங்க. அறநிலைத்துறை அமைச்சரோட மாவட்டமாக இது பார்க்கப்படுகிறது. ஸோ மேயரும் அறநிலைத்துறை அமைச்சரும் சரியாகவே செயல்படவில்லை. குறிப்பாக இந்த சென்னை மாநகராட்சி ஊழல் குறிப்பாக இதுமாதிரி அந்த அடித்தட்டு லெவலில் கூட போய் ஊழல் நடக்குது இந்த மாநகராட்சியில் அப்படின்னு சொல்ல நீங்கள் எப்படி பார்க்குறீங்க மேடம்? சார், அவங்க மேயர் செலெக்ஷன் பண்ணதே அதுக்கு தான். எதுக்காக மேயர் பிரியா அவர்களை போட்டாங்கன்னா அவங்க எதில் கையெழுத்து போட சொல்லணுமோ அதில் கையெழுத்து போடுவாங்க. அவங்க எதை அவங்க பேச சொல்கிறாங்களோ அதை மட்டும்தான் அவங்க பேசுவாங்க. அதனால அவங்க அதுக்காக தான் மேயரை வச்சிருக்கிறதே. எதுக்கு கணக்கு எழுதணும், எதுக்கு கொசு மருந்து வாங்கினா, அவங்க கொசுபாலை வாங்கணும்னு நாங்கள் ஒரு வாட்டி ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் அதே போல் இப்போ 4000 கோடிக்கு என்ன பண்ணியிருக்காங்க, மோட்ரு வாங்கி விட்ருக்கன்றாங்க. இதெல்லாம் எங்கே போய் நம்ம சொல்கிறது? ரொம்ப ரொம்ப கேவலமான ஒரு நிலைமையில் திமுக நம்ம தமிழக அரசை கொண்டு போகுது. அதுவும் முக்கியமாக இந்த மேயர் பிரியா அவங்க கொஞ்சமாவது அவங்க ஒரு மேயருன்றதை உணர்றாங்களா இல்லையான்றது தெரியல. ஒவ்வொரு பேட்டியிலையுமே திமுகவுடைய புகழ் பாடுறதை மட்டும்தான் அவங்க ஒரு இதுவாக வச்சுருக்காங்களே தவிர பொதுமக்களுக்கு என்ன தேவை அப்படின்றது அவங்க கண்டிப்பாக அதை கண்டுக்கிறதே கிடையாது. இதுதான் அவங்களுடைய நிலைமை. இல்லை மேடம், இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த 4000 கோடி ரூபாய் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஊழலாக பார்க்கப்படுகிறது. ஆனால் அதை பெரிய பொருட்டாகவே கண்டுக்கல. பார்த்தீங்கன்னா கடந்த மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா தண்ணீர் பல்வேறு பகுதிகளில் இருந்துச்சு. இந்த பாலங்களில் தண்ணீர் இருந்தது. அதுக்கு சரியான முறையில் பம்ப் பண்ணி கூட எடுக்கலை. ஆனால் நேரு அவர்கள் சொன்னீங்க ஏதாவது ஒரு பாலத்தில் தண்ணி நிற்கிறத பாருங்கன்னு சொன்னார். ஆனால் துரைசாமி பாலம் நீங்கள் பார்த்தீங்கன்னா டீனில் துரைசாமி பாலத்தில் இப்போ கூட தண்ணீர், சாக்கடை தண்ணீர் ஓடிக்கினே இருக்குது. அந்த சூழ்நிலை தான் இருக்குது. ஸோ எந்த அளவில் இவங்க அந்த திறன் மேலாண்மை செய்தால் மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது இல்லையா சார்? அவங்களது வெறும் விளம்பரம் தான் சார். இந்த 4000 கோடி கொடுத்தது கூட அவங்க ஏதாவது ஒரு இதில் சொல்லியிருப்பாங்களா? எந்த இதுலையுமே எங்களுக்கு இந்த மத்திய அரசு 4000 கோடி கொடுத்துருக்கு அப்படின்றத எந்த ஒரு நிகழ்வுலையும் எந்த ஒரு செய்திலையாவது அவங்க குறிப்பிட்டிருக்காங்களா? கண்டிப்பாக கிடையாது. எல்லாமே அந்த திமுக அரசோட ஸ்டிக்கர் ஒட்டிடுவாங்க. இதையே நாங்கள் தான் செஞ்சோம், அந்த மோட்டரை நாங்கள் தான் ஒரு வடிகால் கட்டமைப்புகள் எல்லா இடத்துலையுமே ஒழுங்காக இருக்கா? அதுவே கிடையாது. இப்போது அதை இன்னும் முழுசாகவே முடிக்கல. அதுக்கே அவங்க ஒரு அமௌண்ட்டு போட்டு இந்நேரம் அதுக்கு வச்சுருப்பாங்க. கடைசியில் நம்ம தமிழ்நாடு கடன்லையும் கடன் ரொம்ப ரொம்ப அதிகபட்ச கடனாக இவங்க இழுத்து வச்சுட்டு போக போகிறாங்க. அதுக்குள்ளே தமிழக மக்கள் அவங்கள காப்பாற்றிக்கணும். அது நான் கேட்டுக்கிறேன். இப்போ கல்வித்துறையில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய இன்னொரு, அதாவது
அஜாக்கிரதையாக செயல்படுகின்ற விஷயம். அதாவது வந்து இவ்வளோ தொகை செலவு பண்ணுறோமே, இது மக்களுக்கு போய் சேருதா அப்படின்றத தெரியாமையே அஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய விஷயத்தில் பார்த்தீங்கன்னா, முக்கியமாக பார்த்தீங்கன்னா இப்போது திறன் மேலாண்மை அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதாவது குறிப்பாக பார்த்தீங்கன்னா தமிழ், ஆங்கிலம், கணக்கு, இதில் வந்து மாணவர்கள் வந்து குறைவான மதிப்பெண் பெறுகிறார் என்பதற்காக ஒரு 19 கோடி ரூபா செலவு செய்திருக்காங்க. இது வந்து சரியான முறையில் நடக்கலைன்னு சொல்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க மேடம்? சார், அது வந்து கிட்டத்தட்ட வந்து 24,000 மாணவர்களுக்காக அது வந்து ஒதுக்கப்பட்ட நிதி வந்து அதில் இப்போ எவ்வளோ பேர் வர்றாங்கன்னு கேட்டிங்கன்னா 11,000 பேர் ஆப்சண்ட்டு. யாருக்குமே வரத்துக்கே இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணும், அவங்களுக்கு ஒரு கவுன்சிலிங் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எந்த கட்டத்துக்குமே வந்து இந்த ஆசிரியர்கள், அதாவது நம்ம அன்பில் மகேஷ் ஐயா அவர்கள் வந்து அதுக்கான ஒரு நேரத்தை ஒதுக்கிடுறதே கிடையாது. அவருக்கு வந்து சுவர் இடிஞ்சுதா அந்த நேரம் அவர் எங்கேயாவது போயிடுவாரா, அவள் தான் அந்த பள்ளி மாணவன் செத்தானா கொண்டானா எதையுமே கேட்கறது கிடையாது. அதே மாதிரி இந்த திறன் மேம்பாட்டுக்கு மெனக்கட்டு 19 கோடி வந்து ஒதுக்கிடுறாங்கன்னா அது சரியான முறையில் போகணும். அதுக்கு என்ன பண்ணணும், வராத பிள்ளைங்களை வீடு தேடி போய் என்ன பிரச்சனை, என்ன ஏது, ஏன் இவங்க வரமாட்டேங்கிறாங்க, அவங்க நல்லா படிக்கணுன்றதுக்காக தான் இத்தனை கோடியை ஒதுக்கீடு பண்ணுறாங்க. திரும்பியும் அவங்களையும் பாதி பேர் வரலனா அப்போ அந்த ஒரு பயிற்சிக்கே அர்த்தம் இல்லாமல் இல்லையா? அது எதுக்கு அவசியமே கிடையாது. வெறும் பாதி பசங்களுக்கு வந்து 19 கோடி ரூபாய், அவங்க எல்லாமே கணக்கு காட்டுறதுக்கு. இதுதான், வேற ஒன்றுமே இல்லை. 2 பிள்ளைங்களை வச்சு ஒரு ஸ்கூலுக்கு கணக்கு காட்டலையா, சத்துணவுக்கு கணக்கு காட்டலையா, அதே தான் எல்லாமே. டீச்சர்ஸ்ங்களுக்கு அத்தனை பேர் கணக்கு காட்டுறது, வேலையே செய்யாதவங்களுக்கு, ஒரு துப்புரவு தொழிலாளர்களுக்கு கணக்கு காட்டுறது, மொத்தத்தில் இவங்க எல்லாமே கணக்கு எழுதுறதுக்கு தான், வேற எதுவுமே இல்லை. அதோட நேரடி நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பங்கு கூட அங்கே நடக்காது எந்த வேலையுமே. இந்த உண்மையாலே வந்து நம்ம மாணவர்களுடைய எதிர்காலத்தெல்லாம் நினைச்சா ரொம்ப அச்சமா இருக்கு. எனக்கு ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இல்லம் தேடி கல்வினாங்க இல்லையா, இல்லம் தேடி மருத்துவம்னாங்க, இது எதையுமே செய்யல. ஆனா நீங்க நம்பி இந்த முறை ஓட்டு போடுங்க, கண்டிப்பா இல்லம் தேடி கள்ளச்சாராயம் வரும் உங்களுக்கு, அது கண்டிப்பா நடந்துரும். அடுத்த முறை திமுகக்கு நீங்க ஆட்சிக்குன்னு ஓட்டு போட்டீங்கன்னா மக்கள் எல்லாருக்குமே தான் சொல்றேன் நான், இதெல்லாம் அவங்களால செய்ய முடியல, தேர்தல் வாக்குறுதி பாவம். பட் வந்து இல்லம் தேடி இந்த மது இது வந்து சக்சஸ்ஃபுல்லா கண்டிப்பா நடத்திடுவாங்க. ஏன்னா அவங்களுடைய ஆட்சியில அது மட்டும்தான் சக்சஸ்ஃபுல்லா போய்கிட்டே இருக்கு. மாணவர்களோட எதிர்காலம் இந்த 19,000 கோடி அது எவ்வளவு வந்து முக்கியமா பிள்ளைகளுக்காக ஒதுக்குறது, அதுக்கு அதுங்களுக்கு போய் சேரணும். ஒரு நாட்டோட எதிர்காலமே மாணவர்கள் தான். இன்னைக்கு அவங்களுடைய சூழ்நிலையே வந்து ரொம்ப ரொம்ப கேள்விக்குறியா இருக்கு. யாருக்குமே எதுவுமே போய் சேரல, சரியான வந்து அவங்களுக்கு கல்வி போய் சேரல. அவங்களுக்கு அதை தவிர எப்படி ஒரு பிள்ளைகள் வந்து எப்படி நடந்துக்கணும், மாணவர்களுடைய ஒரு வழிமுறை இருக்கு, நடைமுறைகள் இருக்கு, பெரியவங்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணுன்றது இருக்கு. இன்னைக்கு அந்த அரசு பள்ளிகளை பார்த்தா கவலையா இருக்கு ரொம்ப. ஐயோ, அதுலயும் பிள்ளைங்க படிக்குதுங்களே, நம்ம பிள்ளைங்க மாதிரிதானே அந்த பிள்ளைங்க, அதுங்களுடைய வாழ்க்கை என்ன ஆகுறது அப்படின்றது ரொம்ப கவலையா இருக்கு. படிப்புக்கு முக்கியத்துவமே இல்லாம போச்சு, கையில அருவாளை தூக்கிட்டு வருதுங்க பிள்ளைங்க. அங்க என்னென்ன கூத்து நடக்குதுன்னு எல்லாமே நீங்களே வந்து நியூஸ்ல பாக்குறீங்க. அதனால இதுக்கெல்லாம் ஸ்டெப் எடுக்கணும். முக்கியமா அந்த 19 கோடி ரூபாய் வந்து ஒரு பிரயோஜனமா எல்லா பிள்ளைகளுக்கும் போய் சேர்றதுக்கு கண்டிப்பா நம்ம அன்பில் மகேஷ் ஐயா அதுக்கு ஒரு முடிவு எடுக்கணும். நேரடியா பிள்ளைங்களை போய் பார்த்து அதுக்கான ஒரு கவுன்சிலிங் கொடுத்து அவங்களை கூப்பிடணும். மேடம், இன்னொரு நீங்கள் மாணவர்கள் பற்றி பேசும்போது இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து போதைப்பொருள் வந்து அங்கு இங்கு இல்லாதபடி எங்கேயுமே நிறைந்திருக்கிற சூழ்நிலை இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா நேற்று கூட தூத்துக்குடி போன்ற மாவட்டங்களில் வந்து 518 கிலோ கஞ்சாவும் பறிமுதல் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நேற்று முந்தினத்து பார்த்திங்கன்னா KK நகர் போன்ற பகுதிகளிலும் கூட கஞ்சாக்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. ஸோ எங்கே பார்த்தாலும் கஞ்சா, போதைப்பொருள், மாணவர்கள் மத்தியிலே போதைப்பொருள், மாணவிகள் மத்தியில் போதைப்பொருள், மாணவிகள் வந்து மது அருந்தக்கூடிய வீடியோ காட்சிகள் இதெல்லாமே அதிகமாகிட்டு இருக்கு. ஸோ இந்த போதைப்பொருள் என்பது வந்து தமிழகத்தில் வந்து எங்கே இருந்தாலும் போகக்கூடிய சூழ்நிலை இருக்குது மேடம். நம்ம வந்து இந்த ஆட்சி வந்ததுலேருந்து இதை பேசிக்கிட்டே இருக்கோம், ஒவ்வொரு இடத்துலையுமே நம்ம பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கோம். இந்த போதையால் பெண்களுக்கு பாதுகாப்பு சுத்தமாக இல்லை. அது மாணவ மாணவிகளாக இருக்கட்டும், 60 வயசு பாட்டிக்காக இருக்கட்டும், எல்லாருக்குமே சரி. இப்போ போன வாரத்தில் கூட அந்த மாதிரி ஒன்று நடந்தது. 60 வயசு பாட்டியை வந்து வீடு பூந்து வந்து இந்த மாதிரி அடித்து கொண்டுட்டாங்கன்ட்டுன்னு. அந்த மாதிரி எல்லாத்துக்கும் காரணம் போதை தான். அந்த ஸ்கூல் வாசல்லையே வந்து ஏதோ மிட்டாயின்லாம் விற்கிறாங்களாம். இப்போது நம்ம கேள்விப்படுறோம், போதைக்கு வந்து அதுக்குன்னே தயாரிக்கிற ஒரு மிட்டாயின்னு விற்கிறாங்க, பிள்ளைங்க அதை வாங்கி வந்து சகஜமாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டுன்னு. அப்போது அது போல் உபயோகப்படுத்துகிற மாணவர்கள் எப்படி சாதாரணமாக ஒரு நாளை வந்து அந்த பள்ளியில் உட்காந்து கழிக்க முடியும்? இதுக்கான ஆக்ஷனை வந்து நம்ம இன்னைக்கு இதை பற்றி பேசலை. இந்த ஆட்சி எப்போ வந்ததோ எல்லாருக்குமே, யார் யாருக்கு இந்த ரவுடிசம் அது அதிகமாயிடுச்சு, அதுக்கப்புறமா வந்து மது அதிகமாயிடுச்சு, இந்த கஞ்சா
எங்கே பார்த்தாலும் அவ்வளோ ஈஸியாக கிடைக்குதுன்றாங்க. அது எப்படி ஒரு தோப்பே வச்சு, நீங்கள் சொன்னது தான் சொல்லுங்கள், தோப்பே வச்சு ராமநாதபுரத்தில் வந்து 500 கிலோக்கு மேலே அவ்வளோ வளர்க்குற வரைக்கும் இந்த அரசு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? அங்கே அந்த காவல்துறையே கிடையாதா? இவ்வளோ வளர்ந்து அதுக்கப்புறம் தான் வந்து வருமா காவல்துறை? அப்போ என்ன ஒரு நடைமுறை இங்கே இருக்குது? ஒழுக்கமே இல்லாமல் ஒரு நாடு வந்துக்கிட்டே இருக்குது. எங்களுக்கு பயமாக இருக்குது. உண்மையாக சொல்ல போனால் ஒவ்வொரு நாள் எப்படி போகுன்றத ஒரு அச்சத்தில் தான் இருக்கும். எங்கே பார்த்தாலும் வெட்டு குத்து. பேப்பரை படிச்சிங்கன்னா புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே கூட வெட்டு குத்து, பக்கத்து வீட்டில் வெட்டு குத்து, சகஜமாக. இப்போ இன்னைக்கு ஒரு நியூஸு, ஒரு கடையை அடித்து நொறுக்கியிருக்காங்க திமுக. அவங்க அந்த வியாபாரி வந்து அழுகுறாரு, 50 லட்சம் செலவு பண்ணி நான் கடை வச்சேன் நான். என்ன காரணமாக இருக்கட்டும், அதை வந்து அடித்து உடைக்கிற அளவுக்கு உங்களுக்கு எங்கேருந்து வருது தைரியம்? யார் கொடுக்குறா இந்த தைரியம்? அப்போ எல்லாத்துக்கும் காரணம் யார்? தலைமை. அந்த தலைமை வந்து இவங்களை எல்லாரும் தனக்கு கீழே இருக்க ஆட்கள் எல்லாம் வந்து ஒரு நெறிமுறையோட சொன்னாதான் அவங்களும் கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஒரு மக்களுக்கு ஏதோ ஒரு நல்லது செய்யணும்னு தோணும். இப்படி வந்து ஒரு 50 லட்ச ரூபா ஆரம்பிச்சு உடனே ஒரு கடையை உடைக்கிறாங்கன்னா அந்த வியாபாரி இதுக்கு மேலே எப்போ முன்னுக்கு வர முடியும்? யோசிச்சு பாருங்க. அது மாதிரி வந்து மாணவர்களுக்கு இந்த போதையை வந்து எல்லா ஸ்கூல் பக்கத்தில் இத்தனை கிலோமீட்டர் வரைக்கும் எந்த கடையிலையும் எந்த வியாபாரமும் இருக்கக்கூடாதுன்றத அதை வந்து பரிசீலனை பண்ணணும். ஏன்னா வந்து இந்த காவல்துறை இதெல்லாம் வந்து ஸ்டெப் எடுக்கணும். நம்ம தமிழக அரசு செய்யுமான்னு கேட்டால் செய்யாது. ஏன்னா இதெல்லாம் செய்யறதே அவங்க தான். அப்படி இருக்கும்போது இதை தடுக்கிறதுக்கு அவங்க செய்யவே மாட்டாங்க. காவல்துறையை தான் நான் கேட்டுக்கிறேன். நான் ஒவ்வொரு ஸ்கூலாண்டையும் இத்தனை கிலோமீட்டருக்கு சுற்றி போய் செக் பண்ணுங்க, எந்தெந்த கடையில் என்னென்ன விற்கிறாங்க, இந்த கடையில் ஒரு போதை இருக்கா அப்படின்றது எப்படி அந்த பசங்களுக்கு கிடைக்குது. அப்போ எல்லா கடையும் நம்ம வந்து பரிசோதிக்கணும். அப்போதான் வந்து அது தெரியும் எந்த கடையில் என்ன விற்கிதுன்றது. ஏன்னா சின்ன பிள்ளைங்க அசால்ட்டாக கிடைச்சிடாது எந்த பொருளுமே. அதை யார் வந்து அவங்களுக்கு கொடுக்குறாங்க? அது எல்லாத்தையுமே அதுக்குன்னு ஒரு குழு போட்டு இது மாணவர்களுக்காகவே தனியாக செய்யணும். இது என்னோட ஒரு தனிப்பட்ட கருத்து. இது அப்போ தான் மாணவர்களோட எதிர்காலம் இவங்க சொல்கிற மாதிரி ஒரு பொற்காலமாக இருக்கும். அன்பில் மகேஷோட காலம் வந்து பொற்காலம்னு சொன்னார் நம்ம முதல்வர் ஐயா அவர்கள். இது வந்து வெறும் வந்து இருண்ட காலமாக இருக்குது. அது எப்போ பொற்காலமாக மாறினா கொஞ்சம் காவல்துறை வந்து ஒரு கண்ணை திறந்து எல்லாமே போயிட்டு அவங்க வந்து ஒரு சோதனை செஞ்சாதான் பிள்ளைங்களுக்கு வந்து அதே மாதிரி ஸ்கூலில் கூட போய் பண்ணுங்க. டெய்லிக்கும் வந்து டீச்சர்ஸுங்கெல்லாம் வந்து செக் பண்ணுங்க அவங்கக்கிட்ட என்ன இருக்குது ஏதுன்னு. ஏன்னா இப்போ ஒரு சராசரி பிள்ளைங்கக்கிட்ட நிறைய பிள்ளைங்கக்கிட்ட ஒரு பிள்ளைங்களால இன்னொரு பிள்ளைங்க கெடுவாங்க. அதனால் வந்து எல்லாரையும் செக் பண்ணுங்கள். இதுக்கு ஸ்கூலுக்குள்ளே இதெல்லாம் வரக்கூடாது. ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலுக்குன்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுங்க. அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக. இன்னொரு விஷயம் மேடம் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து கண் துடைப்பு போராட்டங்கள் இப்போ நிறைய போராட்டங்கள்லாம் நடத்திட்டு வராங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா வந்து மகாத்மா காந்தி ஊரக வேலை திட்டத்திற்கு வந்து ஒரு போராட்டம் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ பொதுமக்கள் மிரட்டப்படுகிறார்கள் இந்த போராட்டத்துக்கு. யாருமே கலந்து கொள்ள மாட்டேங்கிறாங்க, விருப்பமே இல்லை யாருக்கும். ஆனால் மக்களை வந்து பயமுறுத்தி இந்த போராட்டத்தை கூட்டு வராங்கன்ட்டு அனைத்து எதிர்க்கட்சியும் குற்றம் சாட்டுறாங்கன்னு எப்படி பார்க்குறீங்க மேடம்? இது உண்மைதாங்க. இப்போ சமீபத்தில் வந்து கோயம்புத்தூரில் அன்னூரில் நடந்தது. ஒரு வயசான அம்மாவை வந்து கட்டாயப்படுத்தி கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. நீங்கள் இந்த கூட்டத்துக்கு வரலைன்னா, இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு வரலைன்னா உங்களுக்கு வந்து இந்த வேலையே கிடைக்காது, அதில் நாங்கள் எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டி கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அந்த பாட்டி வந்து அங்கே வந்து இறந்துருக்காங்க. அந்த முதியவர் வந்து அங்கே இறந்துட்டாங்க. இதுக்கு அவங்க என்ன பதில் சொல்லுவாங்க? இவங்க வந்து ஒரு பொய்யான ஒரு வதந்தியை வந்து கிளப்புறாங்க. என்னன்னா 100 நாள் திட்டத்தை வந்து மத்திய அரசு வந்து தடுக்குது. மத்திய அரசு எங்கேயாவது தடுக்குதா? இல்லவே இல்லை. இவ்வளோ நாள் அவங்களுக்கு எல்லாருக்கும் அந்த ஊதியத்தை கொடுத்ததே மத்திய அரசு தான். இப்பயும் என்ன சொல்லுது? அதுல நீங்களும் பங்கெடுத்துக்கோங்க. ஏன்னா அது நம்ம ஊர்ல தான் கிளீன் பண்றாங்க. அந்த வந்து 100 நாள் வேலை நம்ம ஊர்ல தான் நடக்குது. அப்பதான் வந்து நமக்கும் அதுல ஒரு பங்கு இருக்கும். அதனால நீங்களும் ஒரு சின்ன பங்கு எடுத்துக்கோங்கன்னு தான் சொல்றாங்க இல்லையா? அது மட்டும் இல்லாம அதுல போடுற ஆட்கள் யாருன்னு நினைக்கிறீங்க நீங்க? அந்த 100 நாள் வேலையில திமுக காரவங்களுக்கு தெரிஞ்ச ஆளை தான் போடுவாங்க, வேற யாரையும் போட மாட்டாங்க. அப்ப எல்லாமே உங்க ஆட்கள்னா தான் நீங்க எடுத்து கொடுங்க. உங்களுடைய வீட்டு பீரோலேருந்து எடுத்து கொடுத்தாலே நீங்க மொத்த பேருக்கும் கொடுத்துடலாம் இல்லையா? அதை தாண்டி அதுல பெரும் பங்கு மத்திய அரசு கொடுக்குது. நீங்க ஒரு சின்ன பங்கு கொடுக்கறதுக்கு ஏன் கஷ்டப்படுறீங்க? பேர் மட்டும் நீங்க வாங்கிக்கிறீங்க. அது எங்கேயாவது ஒரு பிரதமருடைய 100 நாள் வேலை திட்டம்னு யாராவது சொல்றாங்களா? நம்ம தமிழ்நாட்டில் யாருமே சொல்றது கிடையாது. ஏன்னா இவங்க எல்லாமே கலைஞர் தான் எல்லாமே. அடுத்து ஸ்டாலின் தான். இதுதான் பேரே தவிர எங்கேயுமே வந்து பிரதமர் கொடுக்கறது இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தெரியறதே கிடையாது. அதனால இப்போ வந்து என்ன சொல்றாங்க? 100 நாள் வேலை திட்டத்தை வந்து மத்திய அரசு வந்து முடக்குது, அதை வந்து காலி பண்ண பாக்குது, அதுல இருந்து உங்களை எடுக்க பார்க்க, இப்படியே தவறான தகவலை கொடுத்து 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 தமிழ்நாட்டு மக்களை முட்டாளாக்கி இவங்க ஜெயிக்கலானே காலமுறை இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. அது இந்த முறை கண்டிப்பா நடக்கவே நடக்காது.
மக்கள் எல்லாருக்கும் நான் அடிக்கடி சொல்லுவேன், இப்போ மக்கள் வந்து ஒரு விழிப்புணர்வோடு தான் இருக்கிறாங்க. ஏன்னா உங்களை மாதிரி ஊடகங்கள்லாம் உண்மையாலே வந்து ரொம்ப உதவி செய்யுது. இன்னைக்கு பேப்பரை பிரிச்சா இது யார் பண்றா, இன்னைக்கு இது அந்த கடை உடைச்சாங்கன்னு சொல்றேன், அது திமுக காரங்க தான் அப்பட்டமா சொல்றாங்க. அந்த அளவுக்கு வந்து ஊடகங்களும் வந்து உதவி செய்யறாங்க. கண்டிப்பா, அதனால பாராட்டணும். கண்டிப்பா. உங்கள் நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு பேட்டி எழுதி மிக்க மகிழ்ச்சி. நன்றி மேடம். நன்றி. நேரில் மீண்டும் அடுத்த சொல்லியடி நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.